ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சன் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, கிச்சன் கவுண்டர் நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. எவ்வளோ எண்ணெய் பிசுபிசுப்பாக இருந்தாலும் சரிங்க, இதை நீங்கள் டெய்லியும் இப்படி பண்ணணுங்கிறது கிடையாது. டெய்லி சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் சும்மா ஒரு டைம் தொடச்சி விட்டுறலாம். வந்து எவ்வளோதான் அழுக்காக எண்ணெய் பிசுபிசுப்பாக இருந்தால் கூட பேஸ்ட் மட்டும் வச்சு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாங்க. அதனால தான் சமைச்சு முடிச்சுட்டு நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி இருந்து க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியலைங்களா, அதனால் அப்படியே விட்டுட்டேன். இப்போ அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுடலாங்க. இதுக்கு வந்து பேக்கிங் சோடா, வினிகர் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. எவ்வளோதான் எண்ணெய் பிசுபிசுப்பாக இருந்தால் கூட நீங்கள் ஒரே ஒரு பேஸ்ட் மட்டும் கொஞ்சமாக இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னாவே போதுங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுறலாங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நார்மல் ஸ்க்ரப்பரே யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டவல் எடுத்து தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. சிங்க் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈர டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாங்க. அதுவே சூப்பராக க்ளீனாக இருக்குது இல்லைங்களா. இருந்தாலும் அங்கங்கே அந்த ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு நார்மலாக ஒரு டவல் வச்சு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள், நல்லா பளபளன்னு சூப்பராக க்ளீனாக இருக்குது இல்லைங்களா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் வந்து எறும்பு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கவுண்டர் டாப்பில் சைட்லையெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கேப்பில் வந்து லைட்டாக ஏதோ பேட் ஸ்மெல் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அது கூட இந்த பேஸ்ட் வச்சு லைட்டாக தண்ணி வச்சு ஃபுல்லாக நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் வந்து இன்னுமே நல்லா பளபளன்னு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக வந்து திருநீர் சேர்த்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வருவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சூப்பராக க்ளீனாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் பேஸ்ட் வச்சு எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் இல்லைங்களா. கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.